வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனிதா. இன்றைக்கி உங்களோட மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பண்ண போகிறேன். சரிங்களா? அதாவது நிறைய பேருக்கு மெடிக்கல் கோடிங்கில் என்ன டவுட் அப்படின்னா, மெடிக்கல் கோடிங் ஜாப்னால் என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை கிளியராக நான் ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது என் வீட்டுக்காரர் சர்ஜரிக்காக ஓட்டி போயிருக்காரு. அவருக்கு பயன்படுத்திய எல்லா திங்ஸுக்கும், அவருக்கு யூஸ் பண்ண எல்லா ட்ரக்ஸுக்கும் ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை சரியாக பிக் பண்ணி போடுறது தான் மெடிக்கல் கோடரோட வேலை. சரிங்களா? இப்போது இது ஒரு பில்லு அவங்க கொடுத்துருக்காங்க, அவருக்கு என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ஒரே பில்லு மட்டும்தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பில் எங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? இதில் இங்கே இருக்குது பாருங்கள், கோடுன்னு இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லைனுக்கு நேராக மேலே கோடுன்னு இருக்கும். இந்த சைடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த ஒரு பில்லை அவருக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அதுக்கான கோடு. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி பில்லில் அந்த கோடெல்லாம் சரியாக பிக் பண்ணி எடுத்து போடுறது தான் மெடிக்கல் கோடரோட வேலை. இந்த பில்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இன்சூரன்ஸுக்கு அனுப்பின பிறகு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ பிகினிங்லேருந்து கடைசி அவங்க சம்மரி கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இல்லையா, எவ்வளோ இன்சூரன்ஸ் சைட்லேருந்து கிளைம் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் மெடிக்கல் கோடோட வேலை, ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ பை.